பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நிறம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நிறம் இருக்கு தெளிவாக. சரியாக நீயா நாம போடா போ. அடியிலே கத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும். அடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும். கேடு வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் கூடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன் போகலா போங்க. என் காலம் வெல்லும் இந்த விண்ணே மகளா வாங்க. என் காலம் வெல்லும் இந்த விண்ணே மகளா வாங்க. மகளா வாங்க, மகளா வாங்க. இங்கு ஒரு சத்தம் கேட்டது. எங்களுக்கு தான் சத்தம் கேட்குது, சட சடனே கேட்குது. அது சென்ட்ரேட் சத்தம். அதுக்கப்புறம் வேற சத்தம் கேட்டுச்சா? ஆமாம் கேட்குது. அது யூரினா இருக்கு, திடு திடுங்குது. யூரினா இருக்கும், கல்லடப்பா இருக்கும். அதனால கல்லு திடீர்னு வந்து விழுகிறது. யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். கனகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும். சாமி கரையா, சாமி கரையா, சாமி கரையா. கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு? எந்த பொருள் அப்படிங்கிற காரணத்தை கேட்கிறீரே. நீர் வர காரணம்? மழை பெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். மழை பெஞ்சாதான் வரும். ஆமா, அடிச்சாலும் நீர் வரும், நோண்டுனாலும் நீர் வரும், குத்துனாலும் நீர் வரும். எதை பண்ணாலும் வராது. இப்ப ஆமா, இப்ப வராது. பூரா முட்டி செத்து போய் கிடந்தா என்ன காரணம்னு தெரியல. பூரா பக்காடி லெமனும் 18-48 சாப்பிட்டா மயிர்லயா வரும். என்ன சாப்பிட்டா? 18-48 சாப்பிட்டா ஒன்றும் வராது. என்ன வராது? இதே அங்கே அவங்க சொல்ற பத்தியா, பக்காளி சாப்பிடணுமா? பக்காட்டினா எலுமிச்சம்பழம் அடிக்கும், பொண்டாட்டி திட்ட மாட்டான், வாங்கி வீசா. இல்ல, ஒவ்வொன்றுக்கு ஒரு ஆலோசனை, ஒண்ணுக்கு ஒரு கருத்து வச்சுதான் இருக்கு. இப்போ இதை செஞ்சா அது வராது, அதை செஞ்சா இது வராது. இப்போ ஒரு சரி, இந்த இடத்துல இப்படி வந்து நிக்கிட்டு இருக்கியே கையில் கண்டத்தோடு, நீ யாருன்னு நான் கேட்கட்டுமா இல்ல நான் யாருன்னு நீ கேட்கறியா? நானே கேட்கிறேன். கேளுங்கள் பார்க்கலாம். கேள்வியை நான் தொடுக்கவா நீங்க தொடுக்கிறீங்களா? இல்ல, நீங்க எதை வேணா கேள்வியில தொடுத்தாலும் உங்களுக்கு பதில் தர யாருக்கு? யார் நீங்க? என்ன உலகம் சுற்று வாலிபன். நான் ஊரை சுத்தக்கூடிய வாலிபன். ஊரை சுத்தினா அதுக்கு பேர் வேற இல்ல. ஊரை சுத்தினா அது பொம்பளை பொறுக்கி உதவாக்கற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்க. ஆமா, ஊரை சுத்தினாலும் காரணத்தோட சுத்துறேன். என்ன சுத்துறது? இப்ப பூரா ஊருக்கு லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். மாலி மன்றம், LMT, சரி, ஆமா, யோகஜனா, விடிவெள்ளி, சரி, மயிர புடுங்கின வெள்ளி, சரி, இப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு லோன்காரன் ஒரு மேனேஜர்னு ஒண்ணு போடுறேன். போட்டவனா அவன் பைக் எடுத்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு தானே இருக்கேன். அதனால அவனை காவாலி பையன் சொல்ல முடியுமா? இல்ல சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொடுத்த காசை வாங்குறதுக்கு அவன் சுத்துனா அவனை எப்படி சொல்ல முடியுமா? அப்படி அது மாதிரி நானும் இங்க வாங்குற காசுக்கு நான் உலகத்தை சுத்துறவன். உலக கணக்கு புள்ள பேரன், ஊர் கணக்கு புள்ள பேரன். ஓஹோ, கணக்கு கணக்கா இருக்கணும். ஆமா, விளக்கு அங்க விளக்குறதுக்குள்ள இங்க விளக்க முடிச்சிட்டு போயிடணும். கணக்கு கணக்கா இல்லன்னு வச்சுக்கோங்க, விளக்கு வந்துடும். அதனாலதான் ஒரு நாளைக்கு 2 தரம் விடாங்க. என்ன 2 தரம்? என்னன்னு தெரியுமா? காலையில பிஏ சாயந்தரம் பிஏ. என்னையா பேசுற? அப்புறம் நான் வெறுகுண்டியில நம்ம சந்தனம் வர்ற மாதிரி நாகரிகமா பேசுறேன். ஆமா, என்ன நாகரிகம்? பின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக வந்து சபையில அதுக்காக மலம் ஜல்லம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 தரம் மலம் கழிக்கணும். ஆமா, ஏன் உடல் ஆரோக்கியமா இருக்கு. வாரத்துக்கு 2 தரம் என்ன வச்சு குளிக்கணும். இல்லைன்னா சூடு அடி எடுத்து பிடிச்சிக்கிட்டு அப்புறம் யூரின் பூரா அப்புறம் நீர் கடப்பா வரும். ஒரு வாரத்துக்கு 2 தரம் என்ன தச்சு குளிக்கணும். தீபாவளிக்கு நம்மளால குளிக்க மாட்டேங்கிறாங்க. தீபாவளிக்கும் குளிக்கிறதுல என்ன இல்ல. இப்ப பூரா குருடாயிலாம் வந்துருச்சு. நல்லெண்ணெய் இருந்தா தானே சூடு குறையும். இன்னைக்கெல்லாம் விவசாயம் பண்ணாயா? கடலை, எள்ளு கொண்டு போய் ஆட்டின கொத்தரங்க, ஆமா, இதெல்லாம் விவசாயம் பண்ண மிளகா, அதுல சாப்பிட்டா ஆரோக்கியம் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 தரம் என்ன தச்சு குளிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 2 தரம் பொண்டாட்டியோட கூடணும். இப்ப பூரா வைக்க எடுக்க என்னையா கணக்க நான் சொன்னா நீ இல்ல, உண்மையத்தான் சொல்றேன். இப்ப பூரா அப்படித்தான் இருக்கேன். வருஷத்துக்கு 2 தரம். ஆமா, வயிற்றுக்கு 2 தரம் பூச்சி மாத்திரையை வாங்கி வயிற்றுக்குள்ள போட்டு வயிற்று பூரா சுத்தப்படுத்தணும், சுத்தம் செய்யணும். ஆமா, இன்னைக்கு உடலே ஆமா பூரா உடலா இருக்கு. பூரா தொந்தி சரிஞ்சு பூரா இது கேஷா இங்க நிறைஞ்சு போயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு கணக்கு இருக்கிறது. அதனால உலகமெல்லாம் சுத்தக்கூடிய நரைதிரை மூப்பு பிணி இல்லாத நாரத மகரிஷின்னு என்ன சொல்லுவாங்க. யாரு? நான் தான் அடவாங்க. என்னப்பா? ஆமா, இவர் நாரதம் சொல்லணும்னா நான் நம்பணுமா?
என்ன மனுஷனுக்கு வாழ்க்கை நம்பிக்கை தானே வாழ்க்கை. என்ன நம்புறது? பூரா தமிழ்நாட்டில் பூரா போலி சாமியார் பூரா ஊமை குத்தா குத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே வருங்க, காசு பணம் இல்லைன்னு வைங்க, ரிட்டர்ன் நாளைக்கே அந்த இருக்க புளிய மரத்துல என்ன சாமியார் என்ன பண்றான் சொல்லு. இல்ல காசு பணம் செலவுக்கு காசு இல்லைன்னா ஒரு யோசனை இருக்கு. இந்த இருக்க புளிய மரம், சரி, இந்த புளிய மரத்துல ஒரு மஞ்சள் துணி அடிச்சு ஒரு ஆணி வச்சு அடிச்சிடுறது, பூவை தொங்க போட்டுறது, ஒரு காப்பி ஓட்டையை வச்சுக்கிட்டு இப்படி உத்தராட்ச கோட்டையை உருட்டிட்டே இருந்தா இருக்கிற பக்தர் பூரா நம்ம கவுட்டுக்குள்ள வந்து விழுங்க. பூரா அப்படித்தான் சம்பரிக்க ஆரம்பிச்சான், ஆம்பளைல இருந்து பொம்பளைல இருந்து. ஆமா, நீங்க கெட்ட சாமியார சொல்றிய. இந்த உலகத்துல 2 சாமியார் இருந்தான் பாரு. என்ன சாமி? குரு சிஷியன் திருவண்ணாமலை இருந்தான். ஒரு நாள் பாருங்க, அந்த குருங்குற சாமியாருக்கு உடல்ல சரியில்லை. ஐயோ, எடுக்கிறாரு, வாந்தியா எடுத்துட்டே இருக்காரு. ஐயோ, அப்ப பக்கத்துல நின்று சிஷ்யன் என்ன பண்றேன், கம்மா மீனி சாப்பிட்டு இருக்காங்க. இத அவங்கெல்லாம் சுத்த சைவம். ஓ அப்படியா? சரி சரி. குருநாதர் வாந்தி எடுக்கிறாரு. எடுக்கிற பொழுது சிஷ்யன் என்ன பண்ணா தெரியுமா, போய் நின்று அந்த வாந்திய பூரா அப்படியே கையில ஏந்துறேன், அப்படியே கையில வருத்தப்பட்டு ஏந்திரன். ஐயா ஐயா குருநாதர் சாமியாருக்கு முடியலையே, எடுக்கிறார வாந்தி அப்படின்னு கையில எடுக்கிற பொழுது கை நிறைய வாந்தி. அப்பத்தான் அவர் சொன்னாரா, ஐயா இத கொண்டு போய் யாருடைய கால் படாத இடத்துல கொட்டிட்டு வாடா அப்படின்னு அவர் சொன்னாரா. இவன் என்ன பண்ணா, கொண்டு தேடுறான், இந்த உலகத்துல எவன் கால்றா எங்கடா படல அப்படின்னு நினைச்சான் பார். அவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. கடுத்த வாந்திய அப்படியே வாயால குடிச்சிட்டான். ஐயே கருமா, குடிச்சிட்டேன். அந்த அக்கா முகம் சொல்லிக்குது, அவர் சேன்றார். குடிச்சிட்டாயா? கட்டண கொண்டாட்டி எனக்கு புரிஞ்ச வாந்திய பிடிக்கிறான்ல, இப்படி விளக்கமத்தை எடுத்து இதுலயே குத்துறேன், கொமட்டிலே குத்துறேன். உனக்கு ஒரு கேடு வர கேட்டுக்க, நீ சாமியார் சொன்னியல்ல, குடிச்சிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு குருநாதர் கேட்கிறாரு அந்த சாமி கிட்ட, எப்பா ஒரு நாள் நான் வாந்தி எடுத்தனே, கொண்டு போய் யாருடைய கால் படாத இடத்துல கொட்ட சொன்னனே, எங்கடா கொட்டினேன்னு கேட்ட பொழுது அவன் சொன்ன, சாமி எல்லா இடமும் தேடினேன், எல்லா இடத்துலயும் மனுஷனுடைய கால் பட்ட மாதிரியே இருந்துச்சு, மனுஷனுடைய கால் படாத இடம் என் வயிறு, அதனாலதான் நீங்க எடுத்த வாந்திய நான் குடிச்சேன்னு சொல்ற பொழுது அந்த குருநாதர் அவர் காலில் விழுந்து, இன்னையிலிருந்து உனக்கு குருநாதர் நான் இல்லடா, எனக்கு நீ தாண்டா குருநாதர் அப்படின்னு சொல்லி பெருமை அடைஞ்ச சாமியாரெல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்த காலகட்டம். நீ சொல்ற சாமியாரெல்லாம் வேற இல்ல. இப்போ நம்ம 2 காலையில் 10 மணிக்கு காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு போவோம். சரி, அங்கே ஒருத்தன் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கேன், இன்னொருத்தன் ராமர் வேஷம் போட்டிருக்கேன், இன்னொருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன். சரி, இந்த இருக்க ஒரு ஹார்மோனி பெட்டி, அது மாதிரி கைப்பட்டி ஒன்று சின்னதாக தொங்க போட்டுக்கிறாங்க. சரி, கீழு புழு கீழு புழு கீழு புழு கீழு புழு அமைக்கி கடை கடைக்கு அரே ராம அரே கிருஷ்ணா அரே ராம அரே கிருஷ்ணான்னு கடை கடைக்கு பிச்சை எடுக்கிறேன். அங்கே ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவனை நான் ஆஞ்சநேயர் ஏற்றுக்கிற முடியுமா, இல்லை கிருஷ்ணர் வேஷம் போட்டவரை நான் ஏற்றுக்கிற முடியுமா, இல்லை ராமர் வேஷம் போட்டவனை தான் ஏற்றுக்கிற முடியுமா? இந்த இடத்துல நீங்கள் நாரதர் மகாமுனிவர்ன்றீங்க, அதனால குழப்பத்தில் கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் சிறப்பாக நடந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய நடந்த உண்மையான கதை பாருங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு முன் நடந்த உண்மை சம்பவம். மிகப்பெரிய ஒரு சாமியார் ராமேஸ்வரம் போயிருக்காரு. நீங்க சொன்ன பத்தி காவலி பயில ஒரு 5-6 காவலி பயில என்ன பண்ணாங்களா, அந்த சாமியார்ட்ட போய் நின்னுட்டு கேட்கறாங்க, ஏப்பா என்னடா கதை லக்கிரிய, ராமேஸ்வரத்துக்கு ராமே வந்தேன், சீதை வந்தேன், லட்சுமணன் வந்தேன், ஆஞ்சநேயர் வந்தாரு, மண்ணால உருட்டி சிவலிங்கம் செஞ்சாரு. ஏண்டா மண்ணால சிவலிங்கம் செஞ்சா அது நிக்குமா அப்படின்னு நக்கல் பண்ணாங்களாம். அப்பதான் அந்த சாமியார் சொன்னாரா, உங்களை புரிய வைக்கணும்னா இதாண்டா வழின்னு சொல்லி கடையில போய் ஒரு 4 படி உப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். ஏய்யா உன்ட விவரம் கேட்டா எனக்கு போய் உப்பு சொல்றதை செய்டா அப்படின்னு போய் ஒரு 4 படி உப்பு வாங்கிட்டு வந்தாராம். அவர் என்ன நினைக்கிறாரு, ராமனையும் சிவனை நினைச்சு அந்த உப்பெல்லாம் ஒன்னா திரட்டி ஒரு சிவலிங்கத்தை செய்யறாரு. அவங்க கிட்ட சொல்றாரு, அப்பா இது உப்பால செஞ்ச லிங்கம்டா, உப்பை தண்ணியில போட்டா கரையணும், பக்கத்துல இருக்குது கடல், அதுல வந்து கொண்டு வந்து தண்ணியை ஊத்துங்கடா அப்படின்னு சொல்ற பொழுது போனேன், கொண்டு வந்து மாஞ்சு மாஞ்சுன்னு அதுல ஊத்துனேன், ஆனா உப்பு கரையல, அப்படியே இருந்ததாம். வாயை திகைக்கிறேன். அப்பத்தான் அவர் சொன்னாராம், சாதாரண மனுஷன்னா அந்த சிவனுடைய பெயரையும் அந்த ராமுடைய பெயரையும் சொல்லி நீ கொண்டு வந்த உப்புல இந்த சிவலிங்கத்தை செஞ்சு பெருமையை வச்சிருக்கேன். சாதாரண மனுஷன் செஞ்சான் எனக்கே இவ்வளவு பெருமைன்னா, சாட்சாத் ராமன் சீது செஞ்ச அந்த மண்ணால செஞ்ச லிங்கம் எப்படா இருக்குன்னு சொல்லி பெருமை கொடுத்தான் ராமேஸ்வரத்துல. அதனாலதான் இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல உப்புலிங்கம் இருக்கக்கூடியதாக வரலாறு. உப்புலிங்கம் இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல இருக்கு. படிச்சிருக்கீங்களா? என்ன அவனு நீனும் ஒண்ணுதான். அவன் வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்கிற, நீ வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊரை எல்லாம் மொத்தமா கூட்டி வந்து வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற. ஓ அவன் ஊர் ஊரா பிச்சை எடுக்கிறேன், நீ நான் வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊரை கூட்டி பிச்சை எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு அம்பானி பேரன் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே பிச்சை எடுக்கிறான். 2 பேரும் சேர்ந்து தான் பிச்சை எடுக்கிறோமா? ஆமா, நீங்களும் வேஷம் போட்டிருக்கீங்க, நானும் வேஷம் போட்டிருக்கீங்க, அப்புறம் பிச்சை தான் இப்போ தெரியுது இல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, எங்கிருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து இங்கே வரேன். எந்த வழியில் வந்தீங்க? காட்டோடு காட்டாக யார் கண்ணுக்கும் தெரியாம வரக்கூடிய தன்மை படைத்தவன் உலகத்தில் நான் மட்டும்தான். பறந்து பறந்து ரெக்கே காணா
எதுக்கு ரெக்க இல்ல பறக்கிறதுக்கு நான் ரெக்க வேணும். அப்படிலாம் கிடையாதுங்க. ஆஞ்சநேய பெருமன் அப்படி நினைச்சிருந்தா கடலே கலக்க முடியுமா? சரி சரி. நீங்க என்னமோ நீங்க சொல்றது பூரா நாங்க நம்பணும். இருக்கட்டும் நம்புறேன். நாரத மகாமுனி உங்களை சந்திச்சதுல மனம் மற்ற மகிழ்ச்சி சாமி. அப்பா இருக்காரு. என்ன பண்றாரு? படைக்கிற வேலையை செய்யற. வைக்க படைப்பையா? படைக்க. ஓ, என்ன படிச்சிருக்காரு? அவருக்கு படிப்புக்கு கிடையாது. சரி, அனுபவம் தான். சரி. உங்க அப்பா படைக்கிறாரே, மாச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க? சம்பளம் வாங்காம செய்யற வேலை அவருக்கு மட்டும்தான். ஓ, பொதுநல தொண்டு செஞ்ச போறா ரோட்ல உட்காந்து பிச்சை தான். அப்படி மட்டும் சொல்லவே சொல்லாத. இல்ல உண்மையை சொல்றேன். இல்ல பொதுநல தொண்டு செஞ்சவெல்லாம் உலகத்தில் நல்ல பேர் நல்லவன் இருக்கான் இல்லையா? அப்ப இருக்காக. இப்ப சொல்றேன். இருந்தது. அப்படி பார்க்க போனோம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எக்கச்சக்கமான சிறப்பு நடந்திருக்கு. கல்யாணம் ஆச்சா? எனக்கா 52 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி எங்க அப்பன் தன்னானே பிள்ளை 60 பிள்ளைய பெற்று. ஆத்தே அம்மோ 52 பொண்டாட்டி 60 பிள்ளையா? ஆமா. ஏசாமி இப்பதாங்க எனக்கு யோசனை வருது. என்னது? எங்களுக்கு பாருங்க ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில 35 கிலோ அரிசி போட்டாங்க. இப்ப பாருங்க ஒரு 10 மாசத்துக்கு இங்கிட்டு பாருங்க திடீர்னு 16 கிலோ ஆக்கிட்டாங்க. மண்ணெண்ணையும் முதல் 1.5 லிட்டர் 2 லிட்டர் ஊத்துறாங்க. இப்ப 100 மில்லி கூட இல்லைங்க, 50 மில்லி தாங்க ஊத்துறாங்க. சரி, என்னடான்னு யோசனை பண்ணி பார்த்தா இப்பதான் எனக்கே விவரம் புரியுது. என்ன விவரம்? உங்களுக்கு 52 பொண்டாட்டி 60 பிள்ளையா இருந்தா எப்படியும் 10 லோடு லாரியை உங்க பக்கம் திருப்பினா தானே உங்க குடும்பம் நல்லா சாப்பிட முடியும். இந்த காமிச்சியில உங்க காமிச்சிட்டியல்ல, ஏயா அங்க உள்ளது இங்க திருப்பி வருது, இங்க உள்ளது அங்க திருப்பி. இதுவா நீங்க நினைக்கிற மாதிரி சொத்த திங்கிற பண்றோம் இல்ல? சொத்த திங்கிற மாதிரி தான் அரிசி நமக்கு தேவைப்படும். ஆமா, அதெல்லாம் திங்கிற காய்ச்ச மட்டும் உணவாக கொள்ளக்கூடிய பெருமை படைத்தவர்கள் நாங்கள். 52 கொண்டாட்டி அவர்கள் ஒரு காரணத்துக்காக இப்ப 3 ஆசை வருத்து பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிச்சு இருக்கேன். அப்ப சோத்தை சாப்பிட மாட்டேன். ஓ மாதிரி சோறு திங்கிற தான் அது வரும் நமக்கு. சாமி இப்ப எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையும் இல்ல. பிடி சிறுட்டு பழக்கம், எந்த கெட்ட பழக்கம், வெத்தலை பயில பீரு பிராந்தி, எது பொம்பளை எந்த ஆசையும் இல்ல. எதுவுமே இல்ல. பிடி சிறுட்டு வெத்தலை பயில பார்க்க பீரு பிராந்தி பொம்பளை எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மையத்துக்கு உயிரோட இருக்கணும்? ஐயா அப்படி பார்க்க போனா எவ்வளவோ மகான்கள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்க இல்லையா? சிறப்பு இருக்குது. அம்மா கலைவாணி நாவுக்கரசி. யார் சாமி? எங்க அம்மா. உங்க அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மாவை பத்திரம் பாத்துக்கிறேன். அம்மாவை பத்திரம் பாத்துக்கிறேன். ஏன்னு கேளுங்க, கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் என்னை ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துனாங்க. தொல்லை கொடுத்து இந்த வையாசி மாதத்துல ஒரு இது வந்துச்சு விசாகம். அதுக்கு சேலை வாங்கித்தான்னு எங்க அம்மாவும் என் பொண்டாட்டி கேட்கறது நியாயம் தானப்பா. எங்க அம்மாவையும் என் பொண்டாட்டி நாடகம் ஆடிட்டு தூக்க வரிச்சையோட காரைக்குடிக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். பாரம்ஸ்னு ஒரு சவுளி கடை திறந்துருக்காங்க. இப்படி போகுதால் இட்டு அங்கே வருமானம் அதிகமாக இருந்திருக்கும் போல படியை இடிச்சு விட்டு உயரமா கட்டியிருக்காங்க. எனக்கு இந்த ரகசியம் தெரியல. நான் 2 பேரையும் கூட்டிட்டு போகும்போது படி உயரமா இருந்தது தெரியாம இப்படி காலை வைக்கிறோம்னு இறடி விட்டு குப்பரை கடிச்சு விழுந்துச்சு. எங்க அம்மா இங்கன என் முண்டாட்டி இங்கன நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா துடிக்கிறா. நான் 10 மைனா அடி விட்டுச்சு. ஆட்டோ பிடிப்போம், ஊசியை போடுவோம், வாடா ஆஸ்பத்திரிக்கு போவோம், கதறா. என் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்றா? கண்ண பொறலியா வச்சுட்டு வந்த எதை பார்த்துக்கிட்டு வர்ற? ஊர்ல உள்ள பொம்பளை லோபரம் பார்த்துக்கிட்டு வந்து பொழந்துக்கிட்டு கிடக்குற எத்திரி மூதவி அப்படின்றா சாமி. அதுக்குதான் கட்டின வெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம். அதனாலதான் அம்மா புள்ள வயித்த பார்த்தா. ஆமா ஐயா, நீ இருந்த இடம் வயிறுடா. ஆமா, ஒரு வேளை வயிறு சுருக்கி சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படின்னு பாப்பா. கணக்க பார்த்தா. பொண்டாட்டி பைய பார்த்தா, சோப்பா பார்த்தா. காசு இது கொண்டு வந்துருக்கானா, எடுவட்ட வய எங்கிட்டு வேற பாப்பாடிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கானா, சடியும் பிடிச்சவே இருக்குல்ல. இப்படித்தான் தாய்க்கும் மனைவிக்கும் உண்டான வித்தியாசம் இருக்காது. ஆமா, தாய்க்குள்ள தாரம் இல்ல, தாரத்துக்குள்ள தாய் இருக்கால. அம்மா இப்ப அடிக்கிற சரக்கு பூரா 45 வயசுல கையால பிடிச்சி இழுத்த உடனே யார் பொண்டாட்டி தானே குண்டி கழுவி விடுவா? பக்கத்து வீட்டு கறியா வந்து கழுவி விடுவா. ஆமாய்யா, அது ஒரு காரணம் இருக்குல்ல. அம்மா அதெல்லாம் நடக்குது இல்லையா? சரி சாமி, இப்ப என்ன வேலை வந்திருக்கீங்க? இந்த காவல் பாக்குறேன். ஓ, காவல் பாக்குறீங்களா? ஓ, காவல்லாம் காவல். ஓ, காவல். ஆமா சார், காவல். ஓ, எத்தனை பேரு? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. இப்பதானே சொன்னேன் ஒரு நாளைக்கு 2 நபர், திருப்பி 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. எல்லாம் வெளியே இருக்கு. இப்ப உள்ள இருக்கவங்களை கூப்பிடுறியா, வெளியே இருக்கிறவங்க நீ போறியா? உள்ள 2 பேர்னா ஒண்ணு என் தங்கை, சரி, இன்னொன்னு யாழ். இப்ப யார இங்க கூட்டிட்டு வர்ற? எவ்வளவு காசு தருவிய? எவ்வளவு காசு தருவீங்க? ஆமா, கூட்டிட்டு வந்துருன்னா இந்த வேலை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அந்த வேலை பார்க்குறப்ப 18 மாடி பில்டிங் கட்டிருக்காங்க. சும்மா தங்க தருவேன். சந்தோஷம். நீ அந்த பையனுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்படுதான். ஆமா, ரொம்ப நாளாச்சு. நீங்க புள்ளைய கூட்டிட்டு வாங்க, நான் பாக்குறேன். சரிங்க, முதல்ல கூப்பிடுறேன். அனிதா, அனிதா மா புச்சு குட்டி அத்தா அடியா அனிதா சொல்லம்பா நித்திரை ஆக்கிறாடா. வாடா வா வா என் சாமி. எங்கிட்ட காவேரி அப்புறம் நோண்டி மண்ணள்ளி தூத்து விட்டாங்க. காவேரி கரையிருக்கு
இடம் இருக்கு காவேரி கரை இருக்கு வெக்கம் இல்லை அணிந்தவர்க்கு அச்சம் இல்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கண்கள் என்ற வார்த்தை இல்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கண்கள் என்ற வார்த்தை இல்லை காவேரி கரை இருக்கு கரைமேல பூவிருக்கு பூ போல பெண் இருக்கு புரிந்து கொண்டால் மங்கை என்று சொல்லவும் மனைவி என்று சொல்லவும் மங்கை என்று சொல்லவரும் மனைவி என்று சொல்லவும் காவேரி கரை இருக்கு கரைமேல பூவிருக்கு பூ போல பெண் இருக்கு புரிந்து கொண்டால் உறவிற்கு காவேரி கரை இருக்கு அன்பே நம்ம இடத்துக்கு ஐஓபி பேங்க் மேனேஜர் வந்திருக்கிறார். இப்ப லோன் கொடுப்பாரா? ஒரு 10 அப்ப லட்சம் எனக்கு ஒரு 50 லட்சம் வாங்கி முடியா கொடுப்பார். என்னப்பா 5 லட்சம் வாங்கி கொடுப்போம். 50 லட்சம்லாம் வேணாம். என்னம்மா தீயா பாட்டு பாடலாம் கொடுப்பார். 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுப்போம். கொடுப்பார். ஆனா ஒரு சின்ன விஷயம் என்ன மாதம் மாதம் சரியாக கட்டவில்லை என்றால் நல்ல கம்பியை இதுல காய வச்சுக்கிட்டு என்னப்பா தனியா அடுப்புல காய வச்சு சொல்லுவேன் தனியா வருது. அன்பே அன்பே உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கிறது? இங்கே சொல்லுங்க முதமலை முதமலை பொழியும் முழு நிலவிலே குட்டிகளா இப்படி ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே முதமலை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே அடடா ஒரு தேவனையும் மயக்கிடும் என்னை அறிவு தீபங்களும் ரசித்திடும் அமுதமலை அமுதமலை பொழிய முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே புது சேலை உடுத்தி ஒரு பூந்தோலையே நடந்து உயிரோடு உறவாடும் சென்றதே மோதி சென்றதே இழித்தவடி பார்த்த இந்த கனவு இழித்தவடி பார்த்த இந்த கனவு என்ன விந்தை என்று புரியவில்லை எனக்கு அமுதமலை அமுதமலை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே
எடுத்து மேகலையில் சிறு இடையில் கொடுத்து மறுவடிவம் எடுத்து மலை மேகலையில் சிறு இடையில் கொடுத்து கரும்பூங்கள் முடித்து இந்த பூமி மகள் போகாமல் நடந்து ஒரு மலத்தேரே மனம் என்று வந்ததோ ஒரு மலத்தேரே மனம் என்று வந்ததோ இரண்டும் பெரும் பாக்கியம் செய்ததோ அமுதமலை பொழிய முழுநிலவிலே ஒரு அழகை சிலை உடல் முழுதும் அணைந்ததே ஒரு தேவதையும் மகிழ்ச்சியோ என்ன மகிழ்ந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும் அமுதமலை பொழிய முழுநிலவிலே ஒரு அழகை சிலை உடல் முழுதும் ஓ என்னை பார்க்கலாம் அவ்வளோ ஆசையில் இருக்கே. ஆமாடா கூந்தல்லாம் வரீங்க தங்காய் வாடா செல்லம். கூந்தல்லாம் வரணுச்சு அம்மா ஒரு பெண்ணை வர்ணிக்கணும் அனைத்தையுமே வர்ணிக்கணும். எதாவது உங்களுக்கு தூக்கம் இல்ல கண்ணு ஏய் ஆத்தா போ சொல்ற இல்ல ஊத்தப்பம் சாப்பிட்டா தூக்கம் வரும்னாங்க. அது எனக்கு லேசா சொல்லிட்டு அடிக்குது. அதான் உங்க சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வரலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விடலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வரலாமாமா பொம்பளைங்க ஆசைப்பட்டு மணிக்கு வரலாமாமா பொம்பளைங்க ஆசைப்பட்டு மணிக்கு வரலாம். பாருங்கள் சாமி இதுதான் என்னுடைய ஆளு. இது என்னுடைய ஆளு கிளிய வச்சு இப்ப என்ன பண்றா கிளியப்பட்டா கிளியப்பட்டான்னா கருப்பு பேரலைக்குன்னு அர்த்தம். ஆஹா அவருடைய வரலாறை பார்த்து முடிச்சுக்க. ஆமா பெரிய இதா இருக்கு மிகப்பெரிய வரலாறு கிளியப்பட்டா கருப்பு அழகி. இந்த கருப்பு அழகி நீ வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நான் வச்சு கிட்டி அடிக்கிறேன். ஓஹோ அப்போதைக்கப்ப அதை எடுத்துக்கிறது. ஆமா அப்பப்போ லூஸ் மோஷன் மாதிரி அப்பப்போ வரும் அப்பப்போ சொருகிறது அப்போ சந்தோஷம். ஆடி பாடி 28 என்ன 28 ஆள் ஸ்லிம்மா இருக்கிறதுனால 32 லூஸா இருந்துச்சு. 18 கேள்வி 48 கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன 28? இது வந்து இது லென்த் அதாவது போலீஸ் ட்ரைனிங் எடுக்கும்போது 75 சென்டிமீட்டர். சந்தோஷம். ஆடிப்பாடி விருப்பது குலப்பண்பு. ஆமா சாமி. அடுத்து நான் பார்க்க முடியாது என் தங்கை வள்ளி. உன் தங்கை கல்யாணியா வள்ளியா? கல்யாணி அது வந்து பீரு இது வள்ளி. நீங்க எல்லாத்தையும் குடிக்கிற விஷயமா சொல்லு. ஆமா சாமி இன்னைக்கு குடியில தானே பாருக்குள்ளே நம்ம நாடு பாரத நாடு அப்படின்னு பாரதி சொல்லிட்டு போனார். இப்ப பூரா ஆம்பளையும் பொம்பளையும் பாருக்குள்ளே தான் கிடக்குறான். ஆமா அதுலயும் பாருங்க கள்ள குடிச்சிட்டு செத்தவங்கள 6 பேர் பொம்பளை. இப்ப ஆம்பளைக்கு பொம்பளை சரிசமா குடிக்கிறான். ஆமா மதுரையில் ஒயின் ஷாப்பு பொம்பளைக்கும் தனியா பார் திறந்து வச்சிருக்காங்களாம். ஆம்பளை போனா சந்தோஷம். வேண்டாம் வேண்டாம் நீ சீக்கிரமா வள்ளிய குடிக்கிறேன் சாமி.
பாடல் என்ன ராகம் தெரியுமா? என்னண்ணே? நந்த கோபாரி ராகம்டா. இவ்வளவுலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? ஆமா ஆமா. ஏன்னா இந்த பாட்டு நீயும் பாடுவ. மாங்கனிகள் அதெல்லாம் தூங்கல முழிச்சுதான் இருக்குது. வரிக்கி ரொட்டிகள். அண்ணே அம்மா எதுக்கா என்னை கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஐயா எங்களுக்கு பூரா என்னமோ துண்டு பொத்துறணும் என்னமோ சொல்லி இருக்கீங்களா? இந்த துண்டு கிண்ட பொத்துட்டு போங்க, தலைகளை தோட்டிக்கிறேன் என்ன வளர்த்து ஐயாக்களா வாங்க. சொன்னாரு ஐயா வாங்க, ஐயா வாங்க, பதட்டப்படாம வாங்க. தூக்க கலக்கத்துல வரீங்க வாங்க, பார்த்து சொல்லவா ஐயா? இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு பரமணி வயல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். விழா குழுவின் சார்பாக இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் மதிக்குமரியா உரிய புதுகையை சேர்ந்த எம்பி இங்கே கலைக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த கைதுட்டுங்க. இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் காரைக்குடியை சேர்ந்த எம்பி லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆறுமணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமையனன் பேரனூரை சேர்ந்த சுரேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மிருதங்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் புழுச்சட்டை மாறன் கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்கம் அங்கே பலவத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் செல்லியம்பட்டியை சேர்ந்த முத்துராஜனன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் சிறுகம்பூரை சேர்ந்த சின்னத்தம்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்சராக நடித்துக் கொண்டிருக்கிற புதுகையை சேர்ந்த மணவையைச் சேர்ந்த அனிதா குஜலம்பா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பப்பனாக நடித்த அருமை சகோதரர் கொல்லமுடியை சேர்ந்த PK தன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு சிறந்த முறையில் சீன் அமைத்த இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அதோத்துறை சேர்ந்த RK வேலாயுதம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு சீன் சிறந்த முறையில் அமைத்த சீன் அமைப்பாளர் ஆக்குளூரை சேர்ந்த செல்லமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஆக்குளூர் செல்லமுத்தண்ணே 12-10 இங்கு சொல்றேன். இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கிடங்கூரை சேர்ந்த கண்ணன் ஒளிபெருக்கி நிலையத்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வாங்க சொல்றேன். அவரா அப்பத்தே அந்த மைச்சட்டுக்கு ஓனரா கைதட்டுங்க. எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மாயகுளத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒரு துண்டு மட்டும் அங்கிட்டு கொடுங்க, அப்புறம் கொடுத்துக்கிறோம். அடுத்து முருகனாக காட்சி தர காத்திருக்கும் திண்டுக்கல் செங்குட்டன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தப்பட இன்னொரு துண்டு. கொட்டகை முருகேசன் நீர்குன்றம், கொட்டகை முருகேசன் நீர்குன்றான், கொட்டகை முருகேசன் நீர்குன்றான், கொட்டகை முருகேசன் நீர்குன்றான் 1-5 ஒரு துண்டு கொடுத்துருங்க. ராஜபாட்டா இங்கு ராஜபாட்டாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் மறந்துருவிய, அதனாலதான் அவருக்கு ஒரு குந்து செங்குட்டன் ராஜபாட்டாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கலை சேர்ந்த செங்குட்டன் அவர்களுக்கு பொன்னாடை இங்கிருந்து பார்சல் பண்ணி அனுப்பப்பட்டது. அவ்வளவுதான். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் வேற யாரும் இல்ல, எதுவும் விட்டு போச்சா? எங்கள் எல்லாம் பத்திரமாக பாதுகாப்பாக அழைத்து வந்த அருமை அண்ணன் வேன் ஓட்டுநர் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. துண்டு இல்ல கொடு, நான் ஏம்பிட்ட கொடுக்க மாட்டேன். இது அகலமான துண்டு, கட்டிக்கிட்டு குளிக்க தோதா இருக்கும். ஆமா, சின்னதா இருந்தா நான் கொடுப்பேன். ஆறுமத்துக்கு இதுல கூட கொடுக்க மாட்டேன். ஏம்பிட்ட இருக்கட்டேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு பரமணி வேலை சேர்ந்த அன்பு விழாவை நடத்தக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. வணக்கம். அப்ப யாரும் எவ்வளவு ஓடிச்சு சுக்குமலி? ரொம்ப அவசியம். இது ஒரு சிறப்பு தெரியுமா? ஆமா, சிறப்பு. ஒரு மாலை போட்டோம்னா கழுத்துல போட்டு கழட்டி தூக்கி போயிருவோம். இதுல தொங்கு, அப்புறம் காலையில ஆடு மாடு மேய்ச்சி இல்லைன்னா காஞ்சி. இதுலயும் ஒரு சிறப்பு. இந்த பொன்னாடை போர்த்துவதற்காக கும்பாபிஷேக விழாவோட தேதி, ஊரு,
இந்த நிகழ்வுகளை இந்த துணிலே பதிவு பண்ணி எங்களுக்கு பொன்னாடையாக போர்த்திய ஊர் பெரியவர்கள் அத்தனை அன்புகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம். யாரும் கலாண்டுட்டு போனாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல தெரிஞ்சுக்கோம்ல, வீட்டுல பரமணி வேலையில போட்டதை யாரும் கலாண்டு போயிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல வீட்டுல இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்து பார்த்தா கூட இந்த ஊர்ல போட்ட துண்டியா ஞாபகம் வரும்ல, அதுதான் ஞாபகம். ஆமா, இந்த துண்டுக்கே நாங்க இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட பேசுறோம்னா அடுத்த வருஷம் அரப்பேன் மோதிரம் போட்டுருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக